தோள்களிலே அமர்ந்திருப்பே அருகினிலே சாய்ந்திருப்பே தோள்களிலே ஏசையா நேசரே அன்பு கூர்ந்தீ ஜீவன் தந்தீ ஏசையா நேசரே அன்பு கூர்ந்தீ ஜீவன் தந்தீ நேசிக்கிறேன் உம்மைத்தானே நினைவெல்லாம் நீர்தானையா துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிர் வாழும் நாளெல்லாம் நேசிக்கிறேன் உம்மைத்தானே நினைவெல்லாம் நீர்தானையா துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிர் வாழும் நாளெல்லாம். தேவனை துதிக்கும்படி இருதயங்களை ஆயத்தப்படுத்தும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் முழங்காற்படி இடுவீங்களோ, உட்காருவீங்களோ, நிற்பீங்களோ, உங்களுக்கு எது சௌரியமோ அப்படி. ஆனால் கண்களை மூடி இருதயம் இந்த மாலை வேளையில் அப்படி ஆண்டவரோட ஒரு சில் வாக், ஒரு ஆண்டவரோட உறவாடுகிற, நடமாடுகிற, ஆண்டவருடைய கரங்களை பிடித்து கொண்டு ஏனோக்கு எப்படி தேவனோட சஞ்சரிச்சானோ அதுபோல சிந்தை முழுவதும் நான் ஆண்டவர் அப்படின்றத தவிர வேற எதுவுமே இல்லாதபடி சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்னியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி, தலையை எண்ணெயினால் அபிஷேகம், பாத்திரம் நிரம்பி வழியும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நீடித்த நாட்களால் என்னை திருப்தி ஆக்குகிறவர். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருகிறவர். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனை பார்த்து என் இருதயம் அப்படியே கொழுந்து விட்டு எரியட்டும் ஆண்டவரே. உங்க அன்பு இந்த இதயத்தில் அப்படியே ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. நான் வறண்டு இருக்கிறேன்ப்பா, நான் சோர்ந்து இருக்கிறேன்ப்பா, என் இருதயம் பலட்சியப்பட்டு இருக்கிறதப்பா. நீங்க வாங்க ஆண்டவரே. என் கால்கள் சறுக்குகிறதப்பா. என் நினைவுகள் நித்தமும் மாயையானவைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறது ராஜா. இல்லை 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 இல்லை, நான் வந்தடையத்தக்க கண்மலை நீர்தான். நான் பிடிக்க வேண்டியது உம்முடைய பலிபீடத்தின் கொம்புகளை தான். எனது உம்மை விட்டு பிரிந்து மிகவும் கலங்கி போனே. எனது கால்களை மலை போல் நிற்கச் செய்தி. உம்மை விட்டு பிரிந்து மிகவும் கலங்கி போனே. கண்மலையே மீட்பரே, என்னை கைவிடா நல் தெய்வமே. கண்மலையே
உயர்ந்திருக்கிற உம்மை அண்ணாந்து நான் பார்க்கிறேன்ப்பா. என் முகம் உம்மை நோக்கி பார்க்குதுப்பா. வெக்கத்தினால கூனி குறுகி இருக்குமானா என் தலை நிமிரணும்னா நான் ஆண்டவரை பார்த்தாலே நிமிந்துரும். நிமிந்து 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 நான் ஆண்டவரை பார்த்தாலே என் தலைகளை நிமிர பண்ணுவார். நுகத்தடி என் தலையை குனிய பண்ணும். உலக பிரகாரமான காரியத்தை பார், மனுஷன் பேசுகிற வார்த்தைகளை பார், சாத்தான் சொல்லுகிற வார்த்தைகளை பார். நீ வெக்கப்பட்டுட்ட, நீ தலை குனிஞ்சிட்ட, நீ நிந்தைய சுமந்துட்ட. கீழே 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 என்னை தள்ளும் பொழுது நுகத்தடிகளை முறித்து என் தலைகளை நிமிர பண்ணுகிற தேவனை நோக்கி தலைகளை நிமிர்ந்து பார்க்கலாமா? பார்க்கலாமா? அவமானங்கள், நிந்தைகள், சுய சுய இருதயத்தினால கூட நான் குற்றப்பட்டிருந்தாலும் என் இருதயமே என்ன வந்து you are not worthy to stand in the holy sanctuary ன்னு சொல்லலாம். பரிசுத்த பர்வதத்தில் நிக்க நீ தகுதி இல்லைன்னு சொல்லலாம். தகுதியே இல்லைன்னா கூட நிமிந்து நிமிந்து அவரை அப்படி பார்க்கும் பொழுது அந்த அவமானம், நிந்த, நுகத்தடி முறிக்கப்பட்டு தலைகள் நிமிருமே. அந்த தெய்வத்தை பார்த்து, தலைகளை நிமிர பண்ணுகிற தேவனை பார்த்து எனது கால்களை வலை போல் நிற்க செய்தி உம்மை விட்டு பிரிந்து மிகவும் கலங்கி போனே. சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடி நீ. நான் ரட்டுடுத்தி இருக்கிறேன், நான் சாம்பல்ல இருக்கிறேன். புழுதி எழுதி எனக்குமானது, கண்ணீர் என் படுக்கையானதுன்னா ஆண்டவரை பார்க்கணும். சாக்கு ஆடை நீக்கி ஒரு துதியின் வஸ்திரம், சிந்தைகள் எல்லாம் ஆண்டவருக்கு நேரா ஆண்டவர் தராரு. களைந்து போடு, இந்த வஸ்திரத்தை நீ களைந்து போடு, நான் உனக்கு ஒரு வஸ்திரம் தரேன். அது துதி. துதி என்கிற உடை அது அலங்கரிப்பை குறிக்கும். துதி என்கிற உடை சந்தோஷத்தை குறிக்கும். துதி என்கிற உடை நல்வார்த்தைகள், புகழ்ச்சி நிறைந்த வார்த்தைகள், தெய்வத்தினுடைய இருதயத்தை என் பக்கமாய் திசை திருப்புகிற மதுர வாக்குகளினால நிரப்பப்பட்ட இருதயம். நெஞ்சின் விசாரங்கள் பெருகும் பொழுது அவருடைய ஆறுதல்கள் என்னை உயிர்ப்பித்ததுன்னு யார் சொல்ல முடியுமோ? அவங்க அப்பாவை பார்த்து சொல்லுங்க. சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடி நீ. சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடி நீ. அநாதி சிநேகத்தினால் எங்களை சிநேகித்தவரே, உருக்கமான இரக்கங்களினால் எங்களை முடிசூட்டுகிற தெய்வமே,
அவருக்கு நிகர் நீர் மாத்திரமே. ஏன் தெரியுமா? நம்ம யாரையாவது ஒப்பிட்டா அவருக்கு கோபம் வந்துடும். என்னை நீங்கள் யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? How can you compare myself to others? அப்படின்னு ஆண்டவருக்கு ஒரு பொய் கோபம் வர்றதை பார்க்க முடியும். ஏன் தெரியுமா? அவரை மாதிரி கண்டிப்பா யாருமே இல்லை. ஒரு ஸ்திரீ பாவம் செஞ்சிட்டா. என்ன பாவம்? விபச்சார பாவம். நம்ம யாருமே ஒத்துக்க மாட்டோம், கண்டிப்பா இல்ல. செஞ்சிட்டா. நியாய பிரமாணத்தின்படி விபச்சாரத்துல கையும் களவுமா பிடிக்கப்பட்டவள் என்ன பண்ணணும்? கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். கல்லெறியறது நம்ம லேசா கடந்து போறோம். எங்க கல்லு விழுன்னு எப்பவுமே தெரியாது. அத்தனை திசையிலிருந்தும் இந்த பக்கம் வருதுன்னா கையை வச்சு மறைச்சிக்கலாம். 2 கையை வச்சு எவ்வளோ மறைக்க முடியும்? உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எவ்வளோ பெரிய கல் எப்போ எங்கே விழுன்னு தெரியாது. செத்ததும் விடலாம் மாட்டாங்க. அதுக்கு மேலேயும் கல்லை வீசி வீசி அதுவே சமாதியாக ஒரு குவியலாக நிற்கிற வரைக்கும் எறிவாங்க கல். தெரியுமா? ஸ்தேவான் ரத்த சாட்சி அப்படிதான் மறிச்சார். கல்லெறிந்து கொல்லுகிற வழக்கம் யூதர்களுக்கு இருந்தது. எல்லாரும் கல்லை பொறுக்கி 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 எறிவாங்க. ஒரு பெண் உடம்பு எப்படி தாங்கி இருக்கும்? யார் உடம்புமே தாங்காது. எதற்காக? நியாய பிரமாணம் அதை சரின்னு சொல்லும். நியாய பிரமாணம்னா என்ன தெரியுமா? சட்டம். லாக்டவுன்ன்றது சட்டம். எவ்வளோ பெரிய பாஸ்டரும் சர்ச்சை மூடிட்டு தான் உட்கார்ந்துருந்தார். எவ்வளோ பெரிய ஜெப வீராங்கனையுமே சர்ச்சில் போய் ஜெபிக்க முடியல. அதுக்கு பேர் தான் சட்டம். யார் நினைச்சாலுமே மாற்றவே முடியாது. அது ராஜாவே முத்திரை போட்டாருன்னா மாற்ற முடியாது. ஐயோ நான் போட்டுட்டேனே, நான் நினைச்சாலும் கூட மாற்ற. அதுதான் நியாய பிரமாணம். அங்க தெய்வம் நிற்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் அனுசாரியா நின்று அவளுக்காக எழுதப்பட்ட தலையெழுத்தை மாற்றுகிறதற்கு தான் கைய மண்ணுல வச்சு எழுதுறாரு. கொலைக்கு நியமிக்கப்பட்டவனையும் கூட விடுதலை ஆக்குகிற இருதயம் என் தெய்வத்தினுடைய இருதயம். அந்த மனசு குற்றம் சாட்டாது. அவருக்கு நிகர் யாராவது இருப்போமா? அந்த கல்லெறிகிற கூட்டத்தில் நம்ம நின்று இருந்தா நம்மளும் கூட சொல்லி இருப்போம். இல்லை இல்லை, 1000 இருந்தாலும் நியாயப்பிரமாணம்னா நியாயப்பிரமாணம் தானே. சட்டம் சட்ட புஸ்தகம் என்ன சொல்லுதோ. இன்னைக்கு நான் பைபிள் எடுக்கிறேன், நானே என்ன சொல்லுவேன்? பைபிள் தப்புன்னு சொன்னா தப்பு தான் சொல்லுவோமா இல்லையா? இல்லை. என் ஆண்டவருடைய இருதயம் அந்த ஆத்துமாவுக்காக கூட சிலுவையில் பரிதபிக்குது. அவளுக்காக பரிதபிக்க ஒருவர் உண்டு. இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். குற்றம் ஈஸியா ஒருத்தவங்க நம்மளை சாட்டிடுவாங்க. எப்படி? நீ சரியில்லை, நீ சரியில்லை. இட்ஸ் வெரி ஈஸி டு பிளேம் அதர்ஸ். ஆனா உள்ளிந்திரிங்கிற ஆராய்ந்து அறிகிற ஒரு ஆண்டவருக்கு தெரியும். நான் இந்த குற்றம் சாட்டுகிறதில்ல நிறைய நான் பார்த்துருக்கிறேன். எங்கள் அப்பாவுடைய ஊழியத்தில், பாஸ்டருடைய ஊழியத்தில் சொல்கிற தப்பு இல்லாததெல்லாம் சொல்ல மாட்டாங்க, இருக்கிறத தான் சொல்லுவாங்க. உண்மையாக சொல்கிறேன். ஆனால் ஒன்றை அப்போது இருதயம் கஷ்டமாக தான் இருக்கும். இருக்கிறத தான் சொல்லுவாங்க. ஆனால் எவ்வளோ மிகைப்படுத்தி எவ்வளோ அதுக்கு சாயம் அடித்து தவறாக காட்ட முடியுமோ அதை கெட்டகுமாரனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். திரும்பி வரும்போது அப்பா சொல்லுவார், இவன் மரித்தான் இப்போ உயிர்த்தான். அண்ணன் சொல்கிற வார்த்தை என்ன? வேசிகள் இடத்துல இந்த வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்குதா? தப்பு ஒன்று தான். சொத்தை அழிச்சது உண்மை, போனது உண்மை. வேதமே கெட்டகுமாரன்னு தான் அவரை நம்ம இப்போ வரைக்கும் சொல்கிறோம். ஆனால் இவர் சொல்கிற வார்த்தை என்ன? இவர் சொல்கிற வார்த்தை என்ன? அப்போ என் தகப்பன் இருதயம் என்னை குற்றப்படுத்தாது, தண்டிக்கும், எச்சரிக்கும், என்னை காயப்படுத்தும், கட்டுப்போடும். ஆனால் அந்த கோபத்தில் நான் எப்படியாவது திரும்பி வந்துடுவேனான்ற எண்ணம் இருக்கும். என்னை கூணி குறுகி பாதாளத்தில் தள்ளுற நோக்கம் அதில் இருக்காது. அதுக்கு தான் நான் சொல்லுவேன், என் ஆண்டவருக்கு நிகர் யாருமே இல்லை. மனுஷருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த குரூர புத்தி வந்துடும், ஆனால் ஆண்டவருக்கு வராது. என்றேக்கும் என் மேல நினைவாயிருக்கிறவர். எப்ராஹிமே, உன்னை குறித்து ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது என் இருதயம் உனக்கு விரோதமா அவங்க தனியா பேசும்போதே ஆண்டவருடைய இருதயம் தவிக்குதான். என் பிள்ளைய பத்தி இப்படி பேசுறியே,
இங்கே யாராவது யாருடைய வார்த்தையாவது என்னை காயப்படுத்திருச்சு, நான் வருத்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு இங்கே வந்து சொல்லவே கூடாது. ஆண்டவருக்கு அது இந்த குறை பேசுகிறதெல்லாம் ஒருத்தர் மனைவி மேலே பயங்கர கோபமாமா. ஆண்டவர்கிட்ட போய் இவளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டாராம். ஆண்டவரே, நீர் தந்த மனைவி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எழுதி வச்சிருந்தா ஆண்டவர் நிறுத்து, என் பிள்ளைய பற்றி நீ குறை சொல்றதுன்னா இங்கே வராதுன்னு சொல்லிட்டாரான். அப்போ நான் எங்க ஆண்டவரை போய் சொல்றது? அந்த மாதிரி அவ ஒரு லிஸ்ட் வச்சிருந்தா என்ன பண்றது? ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் குறை சொல்லி ஒன்றும் பண்ண போறதில்லை. அவளை நீ விட்டுரு, நீ குறைய என்கிட்ட கொண்டு வராத, நிறைகள் இருந்தா சொல்லுன்னு ஆண்டவர் சொன்னாராமா. இப்படியெல்லாம் ஆண்டவர் பேசுவாரா? எனக்கு பேசியிருக்கிறார். இந்த பலிபீடத்துலேருந்து சொல்கிறேன், இந்த குறைய வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லணும்னு, அது கணவரை பற்றியோ பிள்ளைகளை பற்றியோ சொல்லலான்னு போகும்போது நம்ம கோபத்தில் என்ன சொல்லுவோம்? லட்சணத்தை பாருன்னு சொல்லலான்னு வரும். ஆனால் பலிபீடத்தில் போனால் வார்த்தை அப்படி வராது. ஆண்டவரே, நீர் தந்த பிள்ளைகள், நீர் தந்த கணவர்னோன்னு இதெல்லாம் டெலீட் ஆகிடும். டெலீட் ஆகிட்டு என்ன வரும்? சரியாக இருந்தால் அப்போ கொஞ்சம் இது மாறினா பரவாயில்ல ஆண்டவரே, ஏன்னா ஜெபிக்கும் போது ஆவியானவர் உள்ளே வந்துடுறாரு, அப்போ அந்த வார்த்தைகள் வராது. நம்ம இந்த வேர்ஷனில் போலையாங்க, சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிற ஒரு ஆவியானவர் எனக்குள்ளே. அப்போ மனிதருடைய வார்த்தைகள் எல்லாம் நம்மளை உருகுலைய பண்ணக்கூடாது. கேட்கும் போது இருந்தாலும் ஆண்டவர் அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப என்னை பற்றி குறை சொல்கிறாங்க, ஆண்டவர் சொன்னாராம், நான் உன்னை பற்றி ஒரு குறையும் சொல்லலையே. ஆண்டவர் என்னைக்கும் என்னுடைய குற்றங்களை பார்த்து என்னை எச்சரிப்பார், தண்டிப்பார். எனக்கு தண்டனையின் பிரம்பு உண்டு, ஆனால் என்னை குற்றப்படுத்தி நிற்க வைக்கிறவர் என் ஆண்டவர் அல்ல. என்னை நீதிமானாக்கி பரிசுத்தனாக்கி தம்மோடு கூட ஆளுகை செய்யும்படி என்னை அதே ஸ்தானத்தில் நிலைநிறுத்துகிறவர் என் ஆண்டவர். உமக்கு பாரவர் யார்? உமக்கு பாரவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு பாரவர் யார்? அப்பா கூட சலிச்சிருவார். அப்பா அன்பானவர் தானே, அப்பா கூட சலிச்சிருவார். தாயின் அன்பு எவ்வளவு உன்னதம். எனக்கு தாயே இல்லை, எனக்கு அமைஞ்ச தாய் பேயின்னு சொல்கிற பிள்ளைங்களை நான் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா அப்படி இல்லை சொல்கிறேன். எங்கள் அம்மா அம்மாவே இல்லை சிஸ்டர், ஹிட்லர் மாதிரி அப்படின்னு சொல்கிற பிள்ளைகளை நான் பார்க்குறேன். அப்போ தாய் அன்பும் மாறும், தகப்பன் அன்பும், கணவன் மனைவி அன்பு கூட ஒரு நேரத்தில் என்ன ஆகிடும். ஆனால் ஆண்டவர் இது எல்லாத்த விட மேன்மைன்னு சொல்கிறேன். அதனால தான் அவருக்கு ஒப்பு யாருமே இல்லை. அன்பு காட்டுவதில், என்னை வழி நடத்துவதில், எனக்காக பரிதவிக்கிறதுல, எனக்காக எல்லாவற்றையும் செய்வதில், இன்றளவும் பிதாவினுடைய வலது பார்சத்தில் அமர்ந்து எனக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிற ஒருத்தர் உண்டுன்னா, வானத்திலோ பூமியிலோ உமக்கு பாரவர் யார்? அதுதான் தகப்பன் இருதயம். அந்த ஆண்டவரை பார்த்து இப்போ உணர்ந்து சொல்லலாமா? இந்த உலகம் முழுவதும் மாயை, எல்லாருடைய அன்பும். இப்போ நான் அடிக்கடி சொல்கிறேன், நல்லவங்கன்னா இப்போ சிஸ்டர் எனக்கு நல்லவங்கன்னா நான் நல்லவளாக இருக்கிற வரைக்கும் தான் நல்லவன். என்னைக்காச்சும் நான் மாறி போயிட்டேன்னா அந்த அன்பு மாறி போயிடும். ஸோ ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நான் அவரை விட்டு பின்வாங்கினாலும் என்னை பின் தொடர்ந்து வருகிறவர். ஜீவ தண்ணீர் உள்ள தொட்டியாகி அவரை விட்டு வரப்புள்ள தொட்டிகளை நான் தெரிந்து கொள்ளும் பொழுதும், என்னை விட்டு நீ மாயையை பின்பற்றுகிறதற்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை நீ கண்ட? சூலமித்திய திரும்பி வா, உன் முதுகை எனக்கு காண்பிக்காத உன் முகத்தை நான் பார்க்கணும். விலகாத மேகமாய், பின்தொடருகிற மேகமாய் என்னை பின்தொடர்ந்து தாங்கி 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 எனது பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறவராய், எனது இயலாமைகளை என்னை கைதூக்கி விடுகிறவராய் ஒருவர் என் வாழ்க்கையில இருப்பார் என்று சொன்னால் ஒரே ஒருத்தர் தான். அவரை மாறி இன்னொரு நகல் கூட கிடையாது. அது என் ஆண்டவர். எழுந்து நிற்கலாமா? தமது ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தெய்வம், தமது ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற தெய்வம், தமது ஜனத்தை விசாரிக்கிற தெய்வம், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் தாகம் தீர்க்கிற தெய்வம்,
கண்களை மூடி, எனக்கு யாரும் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. கோடி பேர் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, என் ஆண்டவர் ஒருத்தர் போதும். எனக்கு பணம் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. மில்லியன் ரூபாய் இருந்தா கூட அதை விட மேலானவர் ஆண்டவர். என் இருதயம் ஏதோ ஒண்ணுக்காக ஏங்குதுன்னு சொல்ல வேணாம், அதை விட மேலானவர் ஆண்டவர். கண்களை அவர் மேல நான் பதிய வைக்கிறேன்னு அப்பாவை பார்த்து சொல்லுங்க, என் கண்களை உங்க மேல நான் பதிய வைக்கிறேன் ஆண்டவரே. நிறைவா நீங்க வந்து நிறைஞ்சிட்டீங்கன்னா என் இருதயத்துல இருக்க வெறுமை மாறிடும்ல. இப்போ மனசு வந்து இத்தனை நாள் இந்த வரியை நான் சொன்னதெல்லாம் இருக்கட்டும், நான் உணர்ந்து சொல்றேன் ஆண்டவரே, உமக்கு பாரவர் யார், உமக்கு பாரவர் யார், உமக்கு பாரவர் யார், உமக்கு பாரவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாரவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாரவர் யார். அப்பம் எனும் ஆதரவு கோல் அற்று போயிடும் சில நேரத்தில். எது எனக்கு ஆதரவுன்னு நான் நம்பணும் அது போயிடும். ஒரு நிமிடம் கண்களை திறந்து எல்லாரும் என்ன பார்க்கலாம். மலை மாதிரி நம்பினேன், இது ஒண்ணுதான் நான் நம்பினேன். வசனம் சொல்லுது மலைகள் நடு சமுத்திரத்துல சாய்ந்து போயிடும். வனாந்திரம், வனாந்திரம்னா என்னது? ஒண்ணுமே இருக்காது, அதுக்கு பேர் தான் வனாந்திரம். வெயில், மலை மேல சூடு, பாறை சூடு, காலில் ஒரு செருப்பு, அதை கட்டிட்டா கால் வெந்து போயிடும். மோசைக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு கோல், அதை தான் ஊனிக்கணும். ஆடு மாடுகளை அதில் தான் மேய்ச்சிக்கணும். ஒரு இலையை பறித்து போடணும். இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம், ஒரு வனாந்திரத்தை ஒரு பாம்போ ஒரு மிருகமோ வந்தால் அடித்து துரத்துக்கும் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் அவ்வளோதான் இருக்குது. அரண்மனையில் வாழ்ந்தாரு, எல்லாம் போச்சு. வனாந்திரத்தில் போட்டிருக்கிற செருப்பு ஒரு கோல். ஆண்டவர் சொல்றாரு, அதையும் கட்டி போட்டு வா. ஒரு நியாயம் வேண்டாமா? நான் ஏசி ரூம்ல மயில் ரேகையில ரக்க வீசி வாழ்ந்தவன், இப்ப எங்க இருக்கிறேன்? வனாந்திரத்துல இருக்கிறேன், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன், சூட்டுல இருக்கிறேன். காலில் செருப்பை கட்டினா என் பிஞ்சு கால் வெந்து போயிடும்ல, நீ கழட்டி போடு. ஊனிக்கிறதுக்கு இந்த ஒரு கொம்பு தானே இருக்கு, அதை நீ தூக்கி போடு. அப்பத்தான் அற்புதத்தை நீ பார்ப்ப. பச்சை மரம் பற்றி எரியறது நடக்காது, அதை நீ பார்க்கணும். அற்புதத்தை நீ பார்க்கணும். நீ பெரிய தலைவன் ஆகணும், அதற்கான அடையாளத்தை நீ பார்க்கணும். காத்து கொண்டிருக்கிற அற்புதத்தைன்னா புழே ஒண்ணுன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் பாரு, அதை நான் விடணும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது எதுன்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு ஆதரவா இருக்கலாம், ஏதோ ஒரு ஆசையா இருக்கலாம், ஏதோ ஒரு உலக பிரகாரமான விஷயமா இருக்கலாம். அது ஒண்ணுதான் என்னையும் ஆண்டவரையும் பிரிக்கிறதா இருக்கலாம். அது ஒண்ணுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு கூட நம்ம மனசு சொல்லலாம். உங்களுக்காக அதை நான் விடுவேன் ஆண்டவரே. ஏன்னா எனக்காக பரிதபிக்க ஒருத்தர் உண்டுன்னா அது நீங்க தானே. எனக்காக பரிந்து பேச ஒருத்தர் உண்டுன்னா அது நீங்க தானே. என் பட்சத்துல எனக்குன்னு நிக்கிற ஒருத்தருக்காக நான் ஏன் விடக்கூடாது? என் பாவங்கள் பாராமல் உம் முகத்தை மறைத்தீரே, என் மீறுதல்களை எண்ணாமல் உமது கிருபையை எனக்கு அளிச்சீரே. என் ஜீவன் நீர்தான். என் நாவுல எழுகிற துதி உம்மை துதிக்கிற துதி மட்டும்தான்ப்பா. அப்பாட்ட சொல்லலாமா? இல்ல ஆண்டவரே,
நான் அற்புதத்தை பார்க்கவே பார்க்கணும். அதற்காக இழக்க வேண்டியவர்களை நான் இழக்கிறேன். என் இருதயத்துக்கு அது கஷ்டமா தான் இருக்குப்பா. ஆனா நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? பாவங்கள் பாராமல் முகத்தை மறைத்தீரே, என் மீறுதல் எண்ணாமல் கிருபை அளித்தீரே. என் பாவங்கள் பாராமல் முகத்தை மறைத்தீரே, என் மீறுதல் எண்ணாமல் கிருபை அளித்தீரே. மனுஷர்கள் முதுகை தரையும் வீதியுமாக்கலாம். ஆனாலும் நீர் எங்க தலைகளை காண்டாமிருகத்தின் கும்பை போல உயர்த்துகிறவராயிற்றே. நான் கலங்கின நேரங்களில் என் துணையாய் வந்தீரே. இந்த உலகம் கைவிட்டாலும் நீர் என்னை அழைத்தீரே. நான் கலங்கின நேரங்களில் என் துணையாய் வந்தீரே. இந்த உலகம் கைவிட்டாலும் நீர் என்னை அழைத்தீரே. ஜெபத்தை கேட்டீரே, கண்ணீர் துடைத்தீரே. ஜெபத்தை கேட்டீரே, கண்ணீர் துடைத்தீரே. உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். சொல்லிக்கொண்டே உம்மை நேசிக்கிறேன். தகப்பன் நீரே, உம்மை நேசிக்கிறேன். என் தாய் நீரே, உம்மை நேசிக்கிறேன். என் நண்பன் நீரே, உம்மை நேசிக்கிறேன். ஜீவன் நீர்தானே, என் துதியும் நீர்தானே. என் ஜீவன் நீர்தானே, என் துதியும் நீர்தானே. எனக்காய் மரித்தீரே, வாழ்வேனே. உமக்காய் வாழ்வேனே. உம்மை நேசிக்கிறேன், உம்மை மனசு நிறைய, வாய் நிறைந்து, உள்ளமெல்லாம் நிறைந்த அப்பாவை பார்த்து உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். தகப்பன் நீரே, உம்மை நேசிக்கிறேன். என் தாயும் நீரே, உம்மை நேசிக்கிறேன். எனக்கெல்லாம் நீரே, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன்.
கண்களுக்கு மறைவா நான் எங்க போவேன் ஆண்டவரே? உங்க கண்களை என்னை விட்டு நீங்க விலக்கவே இல்லை ஆண்டவரே. இமைகள் கருவழியை பாதுகாப்பது போல நொடிக்காமல் இமைக்காமல் எங்களை பாதுகாக்கிறீரே. உம்மை விட்டு தூரப்பட்டு நாங்கள் எங்கேயும் போக முடியாது ஆண்டவரே. என் இருதயம் உங்களோட மட்டும்தான் இருக்கப்பா. என் இருதயம் துடிக்கிற ஒவ்வொரு துடிப்பிலும் நீங்க இருக்கிறீங்கப்பா. என் பேச்சில், என் மூச்சில், என் சொல்லுல, செயல்களிலெல்லாம் கலந்துருக்கிறீர்னு அப்பாவை பார்த்து சொல்லலாமா? என் பேச்சில் நீங்க இருக்கிறீங்க, என் மூச்சு, என் சொல், என் செயல். ஒரு நிமிடம் கண்களை திறந்து மறுபடியும் நான் பார்க்கும்படி உங்களை நான் கேட்கிறேன். நான் என்ன பேசுறேன் அதுதான் நான். லெட் மீ ரிப்பீட். நான் என்ன பேசுறேனோ அதுதான் நான். விளையாட்டா இருந்தா கூட உண்மைதான். எப்போ பார்த்தாலும் புடவை பற்றி பேசுகிறேன்னா நான் யார்? புடவை பைத்தியம். எப்போ பார்த்தாலும் சமையலை பற்றி பேசுகிறேன்னா சமையல் பைத்தியம். எப்போ பார்த்தாலும் மரணத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா எனக்குள்ள மரணத்தின் ஆவி இருக்குன்னு அர்த்தம். எப்போ பார்த்தாலும் பிறர் குறைகளை பேசிக்கிட்டே இருக்கிறேன்னா எனக்குள்ள சிமேயுவின் ஆவி இருக்குன்னு அர்த்தம். நான் உருப்பிடாம போயிடுவேன், நான் அப்படி போயிடுவேன்னு பேசுறேன்னா எனக்குள்ள அந்த கல்லறையில் ஒரு லேகி ஒன்று இருந்துச்சுல, தன்னை தானே காயப்படுத்திக்கிறது, அந்த ஆவி இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? விளையாட்டா நான் சொன்னேன், சீரியஸாகவும் சிலதை சொல்றேன். இந்த தூஷிக்கிற ஆவி இருந்துச்சுன்னா நான் சிமேயுவை நமக்கு தெரியுமா? துதிக்கிற தாவீதை நமக்கு தெரியுமா? யாரு தேவனுடைய இருதயத்தை பிரியப்படுத்துவா? அவங்க என்ன குறை சொன்னாங்க, இவங்க என்ன குறை சொன்னாங்கன்னு நானே குறையே பேசிக்கிட்டு இருப்பேன் சில நேரத்தில். ஆமாவா? இல்லை. என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறது? என் இருதயம், என் நாவு, என் சிந்தை, சொல் எல்லாம் என்னை பற்றி கூட நினைக்க வேண்டாம். என்னை எல்லாம் சிலுவையில் அரைஞ்சிட்டு அதற்கு மேலான ஒருத்தர் இருக்கிறார். அவரை துதிக்கிற துதியினால என் இருதயம் ஃபுல்லா 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 இது வரைக்கும் நிரம்பிருச்சுனா, வாயை திறந்தாலே நல்லவர், பாவங்களை பார்க்காதவர், மீறுதல்களை எண்ணாதவர், என்னை தம் மண்டையில சேர்க்கிறவர், தாய போல என்னை நேசிக்கிறவர், என்னை உயர்த்துகிறவர், எனக்காக பரிதவிக்கிறவர், எனக்காக பரிந்து பேசுகிறவர், எனக்கென்று ஒருத்தர் உண்டு. இது ஏன் தெரியுமா? இருதயம் அப்படி நிரம்பணும். செய்த நன்மைகளை நினைச்சு அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? வானங்களை ஜானளவா பிரமாணிக்கிறவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர், பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கிறவர், அந்த மலைகளெல்லாம் தராசுல நிறுத்துகிறவர், துலாக்கோலால் அளந்து பார்க்கிறவர், மனுஷனெல்லாம் படைச்சாலில வழிகிற நீருக்கு. அப்பா பாப்பா, இதெல்லாம் மனசுக்குள்ள ரொம்புச்சுன்னா நானே துதி ஆயிடுவேன். இப்ப நான் யாரு? நானே துதி தான். என் வாயு துதி, என் சிந்தனை துதி, என் கையை காலு உச்சந்தலை எல்லாம் துதி. இதுல வேற எதை நான் நினைக்கிறது? நான் யாரு தெரியுமா? என்ன பேசுறனோ அதான் நான். ஆமாவா? தேவ மனுஷனுடைய வாயில வசனத்தை தேடுவார்களே. அப்ப தேவ மனுஷன்னா வாயில என்ன இருக்கணும்? எப்ப பார்த்தாலும் சினிமா கதை வருதுன்னா உள்ள ஆண்டவர் இல்லை. எப்ப பார்த்தாலும் செக்குலர் டேர்ம்ஸ் தான் வாயில வருதுன்னா எனக்குள்ள ஆண்டவர் இல்லை. இப்போ நாக்குல மட்டும் துதி இல்லை, என் சிந்தை, சொல்லு, செயல், நானே ஒரு துதியின் பெட்டகமா மாறணும். அல்லேலூயா! எத்தனை பேருக்கு ஆசை? அப்படி என் சிந்தனை எல்லாம் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டோம்னா இந்த உலகத்துல வேற எதுவுமே நமக்கு இனிக்காது. ஆண்டவர் சொல்றாரு, என் செயல்களை பார்த்து நீங்க வியக்க மாட்டேங்கிறீங்க, ஏன்னா புத்திக்கு புரியல. அழகழகா எப்படி படைச்சிருக்கிறீங்க, எப்படி ஆண்டவரை இவைகளை இத்தனை நட்சத்திரத்தை எப்படி பெயர் சொல்லி அழைக்கிறீங்க, இப்படி நம்ம ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து எப்படி அப்படி பண்ணீங்க, அப்படி நம்ம வியக்க மாட்டேங்கிறோமா? ஆண்டவருக்கு வருத்தம். வாய் நிறைய புகழணும், எவ்வளவு புகழ முடியுமோ அப்படி. என் சிந்தனை கிந்தனை எல்லாம் ஏதோ சர்ச்சில் அந்த டைம் மட்டும் இல்லை, எப்போ வாயை திறந்தாலும் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி, உங்களை மாதிரி யார் ஆண்டவரே, இப்படி எப்பவுமே
அவரை துதிக்கிற துதி எப்போதும், நான் சொல்றேன், நாவல மட்டும் இல்ல, கண்ணுல, சிந்தனையில, இருதயத்துல, ஃபுல்லு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாம் அவரை துதிக்கிற துதியினால, அவரை அறிகிற அறிவின் மேன்மையினால நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. எனக்கு உமக்கொப்பானவர் தான் பாடணுன்னே வருது. இன்னைக்கு மறுபடியும் பாடலாமா? அவருக்கு ஒப்பானவர் இந்த மேல வானத்துல, கீழே பூமியில, சர்வ சிருஷ்டியில எங்கேயுமே இல்லை. வல்லமைன்னா அவருக்கு நிகர் அவர்தான், அன்புன்னா அவருக்கு நிகர் அவர்தான், பராக்கிரமம்னா அவருக்கு நிகர் யாருமே இல்லை. அப்படி நிகரே இல்லாத ஒரு தெய்வத்தை புகழ்ந்து நேரம் அதுக்குள்ள ஓடி போச்சு. நம்ம கடகடன்னு மனசு நிறைஞ்சு சொல்லிட்டு போயிடலாமா? கரங்களை தட்டி சொல்லாமா? தூதர்கள் உண்ணும் உணவா, ஜனங்களின் பசி தீர்த்த தெய்வம்.
யாருமே இல்லை ஆண்டவரே. எனக்காக பரிதபிக்கிறதுக்கு உமக்கு நிகர் யாருமே இல்லை ஆண்டவரே. என் கூட உசாவு துணையா நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது உமக்கு நிகரா என் கூட நிற்க யாருமே இல்லை. எனக்காக பரிந்து பேச யாரும் இல்லை. எனக்காக ஜீவனை கொடுக்க யாரும் இல்லை. உமக்கு நிகர் நீர் மாத்திரமே. பாவத்தின் முழு உருவமா பாவியானீரே, பிரிக்க பட்டிரே எமை இணைத்தீடவே. எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினையை அவர் தம்மேல ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளாலே நான் குணமாகி இருக்கிறேன். அவருடைய ரத்தம் என்னை பாவமர கழுவி என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறதுன்னு சொல்றவங்க எல்லாம் மனம் நிறைந்து கரங்களை உயர்த்தி 2 கரங்களை அவருக்கு நேராக உயர்த்தி, நிகரில்லாத தெய்வம், ஒப்பில்லாத தெய்வம், ஈடு இணையற்ற தெய்வம், நிகரில்லாத தெய்வம், ஒரே நாமமுடைய ஒரே பேரானவரே, எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப ரொம்ப நல்லவராய் இருப்பவரே, எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே, எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய். ஆண்டவர் நல்லவர்ன்றதுக்கு கடைசியா ஒரு வார்த்தை மட்டும் எல்லாரும் எனக்கு கண்ணை திறந்து பாருங்க. ஒன்று மட்டும் நான் சொல்லிட்டேன்னா இந்த ஆராதனைக்கு என் மனசு நிறைஞ்சிரும். நானும் நீங்களும் யாரா இருந்தாலும் சரி, உண்மையா நான் யாருன்றத ஒரு படம் போட்டு இங்கே ஆண்டவர் காமிச்சாருன்னு வைங்களேன், நீங்க என்ன ஏத்துக்குவீங்களா ஊழியக்காரங்கன்னு? இல்லை, நீங்க யாரா இருந்தாலும் நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணி நான் பண்ணது இவ்வளோன்னு எல்லாம் சொல்ல முடியாது. உலகத்தானுக்கு அது பெருசு, எனக்கு இதே பெருசு. ஆமா தானே? அவங்களோட கம்பேர் பண்ணி நான் பரிசுத்தவான்லாம் சொல்ல முடியாது. ஆண்டவருக்கு முன்னாடி நான் யாரு, ஆண்டவர் என்னை வச்ச ஸ்தானத்துக்கு நான் யாரு, அதான் உண்மை. அதுதான் நான் அளக்க வேண்டிய அளவுகோல். அப்போ என்ன ஆண்டவர் காமிக்கல. குற்றத்தை மூடுகிறவன் ஸ்நேகத்தை நாடுகிறான். ஆண்டவர் என்னை நேசிச்சதுனால என் பாவங்களை பாராமல் முதுகுக்கு பின்னாடி கடலின் ஆழத்தில் போட்டு எனக்கு ஒரு வஸ்திரம் தரித்து பரிசுத்தவான்னு ஒரு நாமம் தரித்து பிதாவுக்கு முன்னாடி அவரை போல பரிசுத்தவான்னு தான் என்னை காண்பிக்கிறார். இதை போல யார் இருப்பா? அப்படி ஒரு தெய்வம் நான் அவருடைய ஈக்குவலுக்கு இல்லாத பட்சத்தில் கூட என்னை தம்மண்டையில் சேர்க்க நினைக்கிற தெய்வம். அவரை விட ஒரு நல்லவர் என்ற வார்த்தைக்கு தகுதியுடையவர் யாராவது இருக்க முடியுமா? நம்ம எல்லாரையும், என்ன மட்டுமல்ல, குட்டி மகள்லேருந்து வயோதிப தாய் தகப்பன் வரைக்கும் பாரபட்சம் இல்லாம பார்க்கிற தெய்வம். அதனாலதான் ஒவ்வொருத்தரும் உணரணும், எனக்கு ஆண்டவர் நல்லவர். என் குற்றங்குறங்களை மன்னிச்சதுனால நான் நீதிமான் ஆகி இருக்கிறேன். என்னுடைய பாவங்களை கடலின் ஆழத்தில் அவர் போட்டதுனால நான் பரிசுத்தமான் ஆகி இருக்கிறேன். அவருடைய பரிசுத்த சன்னிதான தண்டையில வந்து நின்று கரங்களை தட்டலாம். அவரை ஆராதிக்கிற அந்த ஆனந்த பாக்கியத்துல பங்கு நான் கொள்ளல, ஆண்டவர் என்னை கொள்ள வைத்திருக்கிறார். எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவே, செய்த நன்மைகள் ஏராளமே இயேசுவே, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவே, செய்த நன்மைகள் ஏராளமே இயேசுவே,
ஒரு 10,000 கோடி முறை நல்லவர் நல்லவர்னு சொன்னாலும் அத்தனை முறை சொல்வதற்கு தகுதியுடையவர் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. ஒரு நாளும் கூட எங்களுக்கு தீமை செய்யாத நல்லவர், நன்மைகளின் நாயகர், நன்மை செய்வதை சோர்ந்து போகாதவர், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து பரத்திலிருந்து நிச்சயமாய் எங்களுக்கு வருகிறபடினால் நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மை புகழ்ந்து கொண்டே இருந்தா எங்களுக்கு நேரம் போகிறதே எங்களுக்கு தெரியாதுப்பா. அத்தனை நன்மைகளை செய்தீர் ஆண்டவரே. ஓயாமல் துதிக்கிறதற்கு தகுதியுடையவர் நீர் தான் ஆண்டவரே. நாவல மட்டும் துதி இல்லப்பா, சிந்தை, சொல், செயல், கண்கள், கைகள் எல்லாமே உம்மை துதிக்கிற துதியினால நிரம்பட்டும். ஒரு துதியின் பெட்டகமாய் எங்க ஒவ்வொருவரையும் நீங்க மாற்ற வேண்டும் ஆண்டவரே. எங்களை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கும் துதிக்கணும்னு தோணணும், ஆராதிக்கணும்னு தோணணும், உங்களை மகிமைப்படுத்தணும்னு தோணணும். அப்படி அந்த துதி அபிஷேகம் எங்களுக்குள்ள நிரம்பி வழிந்து அடுத்த பாத்திரங்களை நிரப்பும்படி கர்த்தர்கள் ஒவ்வொருவர் மேலும் விசேஷித்த அபிஷேகம், ஒரு துதியின் அபிஷேகம், ஒரு ஆராதனையின் அபிஷேகம், ஒரு மன மகிழ்ச்சியின் அபிஷேகம், என்னாலும் உம்மை துதிக்கிற துதி எங்க நாவை விட்டு நீங்காதபடி இந்த நிமிஷம் முதல் அப்பா நிலைவரமாய் 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 இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறப்பா. இந்த உலகத்துல பெரிய மேன்மை உங்களை ஆராதிக்கிறதும் உங்களது மகிமை பிரதாபங்களை தியானிக்கிறதும் ஆண்டவரே. அந்த மகிமையில நாங்க எல்லாரும் பங்கடைய உதவி செய்யுங்க. இந்த ஆராதனையில வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக வருகிறப்பா. வார்த்தைகளினால நான் காயப்பட்டு இருக்கிறேன். என் பேர்ல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அவங்க குற்றப்படுத்தினது எனக்கு நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க சொன்னதெல்லாம் உண்மையோடு நானே கன்வின்ஸ் ஆகிற அளவுக்கு என் மனசு உடைஞ்சு போயிருக்குன்னு சொல்ற இருதயங்களுக்கு நேராய் உங்க வார்த்தை வரட்டும்பா. அவங்க இருதயம் துதியினால நிரப்பப்படட்டும். மனுஷ வார்த்தைகளினால் அல்ல, குற்றச்சாட்டுகளினால் அல்ல, சிமேயுவின் வார்த்தைகளினால் அல்லப்பா. துதியின் அபிஷேகம் தாவீதுக்குள்ள இருக்கிறது. அவன் தான் உங்க இருதயத்துக்கு ஏற்றவன். தூஷிக்கிறவன் உமக்கு ஏற்றவன் அல்ல, குற்றப்படுத்துகிறவன் உம்மால் உண்டானவன் அல்ல. துதிக்கிற மனுஷன், ஆராதிக்கிற மனுஷன், உம்மை உயர்த்துகிற மனுஷன் உலக பிரகாரமான லௌகிக கவலைகளை விட்டு ஒழித்து மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்கும் பொழுது பாரமானவைகளை உதறி லக்கை நோக்கி உன்னதங்களை நோக்கி தூர பார்வையை உம்மை நோக்கி வைத்து உம்மை துதிக்கிற துதியினால இருதயங்களை நிரப்புகிற அப்பா அபிஷேகம் ஒவ்வொருவருக்குள்ள கடந்து போவதாக. சிந்தனைகளை நிரப்பட்டும், சிந்தனைகளை நிரப்பட்டும், மனதை நிரப்பட்டும், இருதயத்தை நிரப்பட்டும். துக்கங்கள் வெளியே போகட்டும் இயேசுவின் நாமத்துல. மனதுக்குள்ள இருக்கிற துக்கங்கள் அப்பா, மனதுக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மைகள், வெறுமைகள் இயேசுவின் நாமத்துல வெளியேறட்டும். இருதயத்தை விட்டு வெளியேறட்டும். துயரங்கள், விசாரங்கள், அழுகைகள், பற்கடிப்புகள் இயேசுவின் நாமத்துல வெளியேறட்டும். தாழ்வு மனப்பான்மைகள், குற்ற மனப்பான்மைகள், தற்கொலை எண்ணங்கள் இயேசுவின் நாமத்துல வெளியேறட்டும், வெளியேறட்டும். சத்துரு தலை கவிழ்ந்து ஓடட்டும். உன்னதமான துதியின் அபிஷேகம், உம்மை உயர்த்துகிற உன்னதமான அந்த கண்மலையின் தேன் உங்க பிள்ளைகளுடைய நாவையும் இருதயத்தையும் சிந்தையையும் நிரப்புவதாக, நீக்கமர நிரப்புவதாக. தமது கிருபை எங்க மேல எவ்வளவு அதிகமாய் ஊற்றி இருக்கிறீர். உம்மிடத்திலிருந்து அவ்வளவு நன்மையை பெற்று இருக்கிறோம் ஆண்டவரே. வானங்களை எல்லாம் தாளாக்கி அந்த மேகங்களை எல்லாம் அந்த இங்காக்கி எழுதுனா கூட பத்தாதுன்னு கவிஞன் பக்தமான் எழுதுகிற வார்த்தைகள் அது. அதுபோல அவ்வளவு நன்மைகளை செய்த தெய்வம். வானத்தை எல்லாம் பேப்பரை வச்சு எழுதுனா கூட பத்தாது. அத்தனை செய்த தெய்வத்தினுடைய நன்மைகளை சொல்றதுக்கு இந்த ஆயுசு பத்தாதுப்பா. இந்த ஆயுசுல உலக பிரகாரமான காரியங்களை நினைத்து எங்க இருதயம் சோர்ந்து போகாதபடி உம்மை நினைக்கிற நினைவுகளால நிரப்பப்படுவதாக, உம்முடைய அன்பினால நிரப்பப்படுவதாக. தம்முடைய சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். என்னாலும் உமது பிரசன்னம்
எங்க வீடுகளை, சபையை, எல்லாவற்றையும் நிரப்பணும் நான் ஜெபிக்கிறேன். தெய்வத்தின் திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உங்க எல்லாரையும் ஒரு துதியின் பெட்டகமாய் ஆண்டவர் வணைந்து கொள்வார். அல்லேலூயா, ஆமென்.